வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துறது இல்லைங்க. பல பேர் பணக்காரங்களா வாழுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு சாய்ஸ் நெறைய இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் சர்வைவலுங்கிறது சாய்ஸ்லாம் கிடையாது. அது மஸ்ட்டு அந்த மாரி தான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்களேன். எப்படின்னா, நம்ம ஒரு சிறுத்தை புலி இருக்காங்க பார்த்தீங்களா? காட்டுல இருக்கும்போது அவருக்கு ரொம்பவே பசி. அப்போ அடிச்சு ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே பார்க்குறாங்க. அங்க ஒரு புள்ளிமான் கண்ணுக்கு தென்படுது. ரைட்ரா நமக்கு நல்ல ஒரு விருந்து கிடைச்சிருச்சு. நம்ம அடிச்சு சாப்பிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அது துரத்த ஆரம்பிக்குது. துரத்த ஆரம்பிக்குதுன்னா, அவ்வளோ ஸ்பீடா போகுது. ஆனா நம்ப மாட்டீங்க. அந்த சிறுத்தை புலிய விட மான் இன்னும் வேகமா பறந்து போகுது. அப்ப நான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. சொல்றான், "மான விட சிறுத்தை புலி எத்தனையோ மைல் தூரம் வேகமா ஓடக்கூடியதாம்." அப்படிங்கும்போது இங்க என்னடா ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மானுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. அது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்ல இருக்கு. அன்னைக்கு அந்த சிறுத்தை புலிகிட்ட இருந்து அது உயிர் பொழச்சா மட்டும் தான், அது வாழ்க்கையில அடுத்த கட்டத்த நோக்கி போக முடியும். அதே மாரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையுமே. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு நெனச்சுக்கிட்டு நம்ம அவன மாரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னாக்கா, கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். ஸோ நம்ம சர்வைவல நம்ம காப்பாத்திக்கணும்னாக்கா, நம்ம ஓடி முன்னேறி போனா மட்டும் தாங்க நமக்கு வெற்றி வரும். ஆனா, அந்த சிறுத்தை புலிக்கு அப்படி கிடையாது. அது அப்படியே போச்சு, மூச்சு வாங்குது. சரி ரைட்ரா, நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, சாய்ஸ் இருக்கு. அடுத்தது இல்லன்னா, இது மான் இல்லன்னா அடுத்தது சைட்ல வரும். அத நம்ம புடிச்சு சாப்பிட்டுக்குவோம். அப்படிங்கிறதுல அப்படியே யூ டர்ன் அடிச்சு அழகா அண்ணாத்த சைட்ல போய்க்கிறாப்புல. ஸோ இதுதாங்க 2 வித்தியாசத்த நம்ம புரிஞ்சு, நம்ம எந்த மாரி இருக்கோம், எப்படியான லைஃப்ல நம்ம போகணும், அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம லைஃப்பும் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.